நானும் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேலை செஞ்சுக்கிட்டே தான் என்னோட சைட் பிஸ்னஸ் பில்ட் பண்ணேன். காலைல எழுந்து வேலைக்கு போகணும், அப்புறம் ஜிம் வரணும், அப்புறம் யூடியூப்க்கு கண்டென்ட் எழுதணும், எடிட் பண்ணணும், அப்புறம் ஃபிளிப்பிங் வீடியோலாம் வித்துட்டு இருந்தேன். அது நடுவில் போய் வீடியோவில் வேறு வித்து வருவேன். ஸோ இவ்வளவும் நான் எப்படி மேனேஜ் பண்ணேன்னா 4 சிம்பிள் ஸ்டெப்பை நான் சொல்லித்தரேன். பிகாஸ் நிறைய பீப்புளுக்கு இருக்கிற மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நான் வந்து போகிற ஸ்கூல் குவிட் பண்ணணும், இல்லை காலேஜ் குவிட் பண்ணணும், இல்லை வேலை குவிட் பண்ணணும், குவிட் பண்ணாலும் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மென்டாலிட்டி ஒன்று இருக்கும். செகண்ட் வந்து எனக்கு டைம் இல்லை அதனால நான் பண்ணல அப்படின்னு ரீசன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ எக்ஸாக்டாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ இல்லை காலேஜ் போகிறீங்களோ எதுவாக வேணா இருக்கட்டும், அது இருக்கும்போது எப்படி யூ கேன் ஜஸ்ட் மேனேஜ் யுவர் டைம் அண்ட் யூ கேன் பில்ட் யுவர் சைட் இன்கம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் நான் இது பண்ணியிருக்கேன் வித் ஜஸ்ட் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். டோன்ட் திங்க் தட் யூ கேன் குவிட் அண்ட் மேக் சம்திங் அப்படின்றது அது நடக்கவே நடக்காது. நீங்கள் குவிட் பண்ணிங்கன்னா அது இன்னும் தள்ளிட்டு தான் போகும். பிகாஸ் லெட்ஸ் யூ ஆர் டூயிங் சம் ஒர்க். காலையில் போயிட்டு நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, 7 மணி வரைக்கும். 7 மணிலேருந்து யூ ஹேவ் 10 வரைக்கும் டைம் வரைக்கும். யூ நீட் டு எடிட் சம்திங், யூ நீட் டு போஸ்ட் டுமாரோ. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நாளைக்கு போடணும், இன்னைக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடிட் பண்ணுவீங்க. இதே வந்து நீங்கள் எதுவுமே வேலை இல்லைன்னு போது இருக்கே, டைம் இருக்கே, பண்ணலாம், இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளிட்டே வருவீங்க. தட்ஸ் வை ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு நாட் குவிட் until you make some money from your side business. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, வின்னிங் மேக்ஸ் வின்னிங் ஈஸி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா, காலைல ஏஞ்சிக்கும் போதே கோளாராக ஏஞ்சிக்கிறது. நானும் ஃபர்ஸ்ட்டில் வந்து 6 மணிக்கு அலாரம் வச்சுன்னா 8 அப்படி ஏஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இது தப்பு, நம்ம வந்து ஏஞ்சிக்கணும். இன்னொரு மென்டாலிட்டி இருந்துச்சு. இப்போ கெப்ட் அலாரம் 6 o'clockனா 6 o'clock அலாரம் வச்சுன்னா ஏஞ்சிக்கணும். 6:10க்கு மாற்றுறது, 6:30க்கு மாற்றுறது, அந்த அரை மணி நேரம் தூக்கமும் வேஸ்ட்டு தான். பிகாஸ் நீ பாதி தூக்கம் தூங்குறேன், நீ அதுக்கு 6:30 வச்சிடலாம். கரெக்டாக அது அலாரம் வச்சுக்கோ, ஏஞ்சிக்கோ அப்படின்றது தான் நான் பாயிண்ட். அது ஒன்று பார்த்தேன், ஐ ஜஸ்ட் ஃபாலோட் இட். இட் வாஸ் சூப்பர் ஹெல்ப்ஃபுல். நான் யோசிப்பேன் எத்தனை மணிக்கு காலையில் ஏஞ்சிக்கலாம், சரி ஒரு 7 வைப்போம், சரின்னு சொல்லி 7க்கு வச்சிருவேன். 7க்கு அலாரம் வச்சோன்னே ஏஞ்சிருவேன். இந்த 7:10க்கு மாற்றுறது, 7:30க்கு மாற்றுறதுலாம் நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது அரை மணி நேரம் வேஸ்ட் தான், நம்ம தூங்க மாட்டோம். அலாரம் வந்துச்சு, இன்னொரு 10 நிமிஷம் தள்ளு. அப்படி இருக்கும்போது யூ வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் யூ வேஸ்ட் யுவர் எனர்ஜி. அது ஒன்றுமே, அது யூஸே கிடையாது. அந்த 30 நிமிஷம் உங்களுக்கு யூஸே கிடையாது. ஸோ அது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 7:30 வச்சிடலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட். நீங்கள் காலையில் ஏஞ்சிக்கிறன்ற பட்சத்தில் யூ ஷுட் நீட் டு கீப் அ பர்ஃபெக்ட் டைம். 6னா 6, 6னா 6 அச்சோன்னு ஏஞ்சிடணும். இது வந்து நான் 10 நிமிஷம் தள்ளுறேன், 15 நிமிஷம் தள்ளுறன்றது பண்ணவே கூடாது. பிகாஸ் நீங்கள் இப்போ 6 o'clock வச்சு 6:30 ஏஞ்சிங்கன்னா 1 யூ ஹேவ் வேஸ்டட் த டைம். செகண்ட் 6 மணிக்கு ஆச்சு, 6 ஆயிடுச்சா, சரி ஓகே இரு இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சோம்பேறி தளத்திலே போவீங்க. 6க்கு சொன்னீங்க, 6க்கு ஏஞ்சிட்டிங்க, டக்குன்னு வேறு ஏதாவது இப்போ 5 நிமிஷம் மெடிடேஷன் பெட்லேயே படிச்சிட்டேன், சரி ஓகே இப்போ எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அப்படியே எடிட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு பண்ணினே வருவீங்க. சரி 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணலன்னும் போது ஃபஸ்ட்டே பண்ணலையா, செகண்டும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டுருக்கோம். தட்ஸ் த பாயிண்ட். வின்னிங் மேக்ஸ் வின்னிங் ஈஸி. ஸோ செகண்ட், கீப் இட் சிம்பிள். நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன். பீப்புள் யூஸ் டு சே லைக் ரைட் லிஸ்ட் ஆஃப் 25, 30 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அது தெரிஞ்சு அது முட்டாள்தனம் தான் நான் நினைக்கிறேன். பீப்புள் யூஸ் டு சே லைக் தட் இப்படி சொல்லு, மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்காது. நானும் இந்த மாதிரி 25 எழுதிட்டேன், ஓகே காலேஜ் பண்ண போகிறாங்க பார்ப்பேன், இவ்வளோ பெருசாக இருக்கா, நம்ம நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி மென்டாலிட்டி தான் வரும். ஸோ டோன்ட் கீப் டூ மச். சிம்பிள். என்ன யூடியூப் சேனல் பண்ண போறியா, ஓகே அது கண்டென்ட் எழுதுற, எடிட் பண்ணுற, போஸ்ட் பண்ணுறேன், சிம்பிள். அது எப்படி காலைல கண்டென்ட் எழுதலாமா, இல்லை நைட் எழுதலாமா, சரி நைட் எழுதலாம். காலைல எழுந்து எடிட் பண்ணிடலாமா, சரி ஓகே எடிட் பண்ணலாம். எப்போ வீடியோ எடுக்கிறேன் அதே ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு 4-5 வீடியோ எடுத்துடலாம். காலைல அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இதே மாதிரி பண்ணிக்கலாம். சிம்பிள், இவ்வளோ தான் இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. யூடியூப் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லி. நானும் அந்த மாதிரி நான் நிறைய ஏன் பண்ணேன்னா, என்னோட வேலை ரிலேட்டட் அந்த ஃபிளிப்பிங். ஸோ வேலையும் ஃபிளிப்பிங்கும் மேட்ச் ஆகிடும். ஜிம்மு போயிட்டு வந்துடுவேன், அது வேற விஷயம், எப்பயுமே போய் தான் ஆகணும். நடுவில் யூடியூப், இது ஒன்று தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதுன்னு தனித்தனியாக இருந்துச்சு, எனக்கு அது மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ பீப்புள் யூஸ் டு டூ திஸ் அப்படியே ஒன்று பண்ணிட்டீங்கன்னா 4 இடத்துல கால் வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஃபோக்கஸ் 1, கீப் இட் சிம்பிள், ஈஸி. தட்ஸ் இஸ் ஸோ சிம்பிள். வேற ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஒரு விஷயம்னா ஒரே ஒரு விஷயம், எது ப்ரையாரிட்டைஸ் உங்களோடது அப்படின்றது பாருங்க. சம்திங் நிறைய பீப்புளுக்கு நிறைய இருக்கும். சம் பீப்புள் வில் பி இன் ட்ரேடிங், சம் பீப்புள் வில் பி இன் இன்வெஸ்டிங், சம் பீப்புள் வில் பி யூடியூப், சம் பீப்புள் வில் பி சம் அதர் திங். அது ஒருத்தருக்கு இருக்கும், இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நான் பில்ட் பண்ணனா எனக்கு வந்து இது ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ சிம்பிள், ஜஸ்ட் கீப் இட் ஸோ சிம்பிள். இது ஒன்று தான், இது ஒன்று முடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலே இட் வில் பி ஈஸி. நம்பர் 3, பிளான் பிஃபோர் அ டே. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய பீப்புள் சொல்லியிருப்பாங்க, ஜிம்முக்கு போகிறேன், என்ன கிளாஸ் பண்ண போகிறேன் தெரில, நீங்கள் போய் அங்கே நின்னீங்கன்னா யூ வேஸ்ட் ஸோ மச் டைம். இது பண்ணலாமா, இல்லை இது பண்ணலாமா, இல்லை இந்த மாடல் பண்ணலாமா அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கும். அது திங்க் பண்ணுறதுல யூ வேஸ்ட் டைம், யூ வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கிளாஸ், பைசப்ஸ், ஓகே பைசப்ஸில் என்னென்ன மாடல், பைசப்ஸ் கர்ல், இது அதுன்னு சொல்லி ஒரு 4 மாடல் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போகிறீங்கன்னா யூ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் இட், டக்குன்னு போய்டும். அதே மாதிரி ஒர்க்கில் காலைல எழுந்து நம்ம எடிட் பண்ணலாமா, இல்லை கண்டென்ட் எழுதலாமா இப்படின்னு யோசிச்சிங்கன்னா யூ ஒன்ட் டூ எனி திங். காலைல எழுந்ததும் ரெண்டுமே பண்ண வேணாம் அப்படின்னு அந்த மாதிரி மைண்ட் செட் தான் வரும். சரி இப்போ நீங்கள் நோட்டில் இருக்குது காலைல எழுந்தது எடிட்டிங் தான் அப்படின்னு இருக்கும்போது யூ ஜஸ்ட் டேக் யுவர் ஃபோன், யூ ஜஸ்ட் எடிட்.
சிம்பிள். ஸோ பிளான் பிஃபோர் டே என்னென்ன பண்ண போறீங்க, காலைல எழுந்ததும் காஃபி ஆர் சம்திங் எல்லாம் முடிச்சுட்டு இதை நான் பண்ண போகிறேன், ஜாகிங் போயிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இது மட்டும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி. டோன்ட் மிக்ஸ் இட் லைக் இது வந்து இங்கே பண்ண போகிறேன், இது காலிலேருந்து இது மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லினா எதுவுமே மாற்றாதீங்க. எழுதிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக அப்படியே பண்ணிட்டு வாங்க. ஸோ இட் வில் பி ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள், இட் வில் பி ஸோ மச் ஈஸி. நம்பர் 4, ஒர்க் வென் யூ ஆர் நாட் டிஸ்ட்ராக்டட். இது எப்படி சொல்கிறேன்னா, நிறைய பீப்புளுக்கு நைட் டைமில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். எனக்கும் நைட் டைமில் நிறைய இருக்கும். யாராவது மெசேஜ் பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்டு ரீல் அனுப்புவான், இல்லை யாராவது கால் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி வரணும் அப்படின்னு தோணும். இதில் நிறைய பிரச்சனை எனக்கு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க் எல்லாமே எடுத்து மார்னிங்கில் போட்டுருவேன். மார்னிங் எனக்கு எவ்வளவுமே ஃபோன் பண்ண மாட்டேன். நான் 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி ஒர்க் பண்ணியிருக்கேன், 4, 3 அந்த மாதிரிலாம். அதுலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் என்னோட ஒர்க் அவ்வளோதான் இருக்கும். ஸோ திங்க் ஹவு மச் ஒர்க் யூ வில் ஃபினிஷ். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த காலுமே வராது, அவன் ஃபோன் பண்ண மாட்டான், இவன் மீன் பண்ண மாட்டான், எதுவுமே இருக்காது. யுவர் ஒர்க் அவ்வளோதான் இருக்கும். நான் எழுந்திப்பேன், எடிட் பண்ணுவேன். அந்த எப்போ காலைல எழுந்திக்கிறோனோ அந்த அன்றைக்கி வந்து அந்த வீடியோவே எடிட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுட்டு போது. ஸோ நான் எப்படி இருப்பேன்னா, காலைல எழுந்திட்டு ஒரு 4:30 to 5:30, 5:45 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஐ வில் ஜஸ்ட் எடிட் சம்திங். எவ்வளோ முடியுதோ எடிட் பண்ணிட்டு எழுந்திச்சி போயிட்டு ஒரு ½ hour ஜாகிங் போயிட்டு வந்தேன். அந்த டைமில் நான் கொஞ்சம் குண்டாக இருந்ததால் வெயிட் இருக்கணுன்றனால ஜஸ்ட் கோ ஃபார் ஜாகிங் 30 minutes 35 minutes அந்த மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஐ வில் ஜஸ்ட் செட் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ட்ரிங்க் காஃபி 10 minutes காஃபி குடிச்சு அது அந்த காஃபி டைமில் வந்து புக் படிச்சுட்டேன். ஏறுறது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு தம்ப்நெயில் எடிட் பண்ணிட்டு அப்புறமா வேலைக்கு போயிடுவேன். ஸோ அது கரெக்டாக அப்படியே எனக்கு மேட்ச் ஆகும். காலையில் எனக்கு எந்த வேலையும் இருக்காது, அந்த ப்ரெஷர் இருக்காது. வேலை டைமில் வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்காது. அது ஜஸ்ட் ஃபினிஷ் அந்த மார்னிங் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து நான் வந்து நைட் டைமில் வந்து அந்த கண்டென்ட் எழுதுறது, ரொம்ப கம்மியான எனர்ஜி எடுக்கிற டைம் வந்து அது இருந்தது, அதெல்லாம் எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நைட்டில் வந்து உங்களுக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நைட்டில். ஏன்னா எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 10 மணிக்கெலாம் தூங்குற 9 o'clock தூங்குற கேர் பண்ணாங்கன்னா யூ கேன் ஒர்க் ஆன் நைட். இல்லை எனக்கு எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா யூ கேன் வேக் அப் ஆன் மார்னிங், யூ கேன் ஒர்க். எந்த டைம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வரதில்லை, மெசேஜ் வரதில்லை, எதுன்னு பாருங்கள். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுவோம். சம் பீப்புள் யூஸ் டு ஒர்க் இன் லேப்டாப். அவ்வளோதான் சிம்பிள் நான் ஸ்டெப். இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு டூ இட் யூ வில் டூ இட். ஸோ நீங்கள் பண்ணாததுக்கு காரணம் நீங்கள் வந்து செமி கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. இது வந்து லெட்ஸ் இஃப் யூ ஆர் நீங்கள் குண்டாக இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட்டே இருக்க மாட்டீங்க. நீங்கள் குண்டாக இருக்கிறது நிறைய பீப்புள் உங்கள் சரௌண்டிங்கில் குண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குத்திட்டே இருந்தாங்கன்னா நான் இறக்கணும்னு சொல்லி யூ வில் வேக், யூ வில் கோ, யூ வாண்ட் ஈட் ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால தான் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லை நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குன்னா யூ வில் டூ இட். ஸோ மொத்தம் 4த்துக்கும் இது ஒன்று தான். அது எப்படினாலும் நம்ம பண்ணிவிடுவோம். டைம் இருக்கோ இல்லையோ. நாளாக வந்து வேலை விட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற டைமில் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேனே. அந்த 5 நிமிஷம் தான் நான் சாப்பிடுவேன். இல்லைனா சாப்பிட கூட வேலைக்கு போயிடுவேன். இந்த மாதிரிலாம் நான் வீடியோ எடுத்துட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐ யூஸ் டு டேக் வீடியோஸ் அட் நைட் எல்லாம் தூங்கிட்டு அப்புறம் 1 மணிக்கு 2 மணி உட்காந்து பைத்தியக்கிற மாதிரி ஏற்றிட்டு இருப்பேன், பேசிட்டு இருப்பேன், மெதுவாக பேசுவேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக பேசி அதில் வால்யூம் ஏற்றி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி நான் பண்ணி ஐ ஜஸ்ட் டிட் இட் சம்திங். டோன்ட் திங்க் யூ டோன்ட் ஹேவ் டைம், யூ ஹேவ் டைம். யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்குவீஸ் த டைம் அண்ட் நீட் டு டேக் த டைம் அவுட். இது இல்லை அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னா நடக்கவே நடக்காது. பிகாஸ் உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப 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 லேசியான ஒரு ஆட்டிடியூடான பர்சன். இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் இதை வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு 10 புஷ்அப் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா எவனுமே பண்ணலாம். அந்த பிரெயினில் இவன் என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணலாம், 10 புஷ்அப் அப்படியே ஏதோ மலை உருட்டுற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் சொல்லும். எனக்கும் ஃபஸ்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு. நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், ஜனவரி பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு இவனை நம்ம உடச்சானே போதும். வி கேன் மேக் ஸோ மச் ப்ராக்ரஸ். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் திஸ் ஸ்டெப் வில் ஹெல்ப் யூ ஸோ மச் இன் யுவர் லைஃப். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் ரிப்ளை. இல்லை பர்சனலாக கேட்கணும்னா யூ கேன் டெக்ஸ்ட் மீ மை இன்ஸ்டாகிராம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய். Cheers.